என்ன மக்களே போற போக்க பார்த்தா ஆதிரை தான் டைட்டில் வின்னர் ஆகுவாங்க போலயே! அப்படியே திருக்கி விட்டுட்டு இருக்காங்க. பிரவீன் ராஜ் எல்லாம் தலை மேல கைய வச்சுக்கிட்டு என்ன பேசுறதுன்னே தெரியாம முழிக்கிறாப்புல. அந்த அளவுக்கு ஆதிரை வந்து பேசுறாங்க. டாமினேஷனா வந்து இருக்காங்க. அப்படி என்னதான் பிரவீன் ராஜ் அவர்களுக்கும், ஆதிரை அவர்களுக்கும் சண்டை வந்துச்சு? ஏன் ஆதிரை அவர்கள் பிரவீன் ராஜ அப்படி திட்டுறாங்க? ஆதிரை சொல்றது சரியா? தவறா? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணி ஹால்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்க, வாங்க இன்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹவுஸ்க்கு உயர்தரமான உணவுகள்லாம் கொடுத்துட்டு இருக்காரு பிக் பாஸ் அவர்கள். அந்த விதத்தில் இன்னைக்கு சிக்கன் கொடுத்துருக்காரு லஞ்சுக்கு. சரி, சிக்கன் எல்லாம் வேற வருது, நமக்கு சாப்பாடே இல்லை, சொல்லப்போனால் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கோம், ரசம் வைக்கிறது கூட உப்பு இல்லை, மிளகா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சிக்கனு, மட்டனு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா அவங்களுக்கு டெம்ட் ஆகவும் தான் செய்யுது. அண்டு இவங்க சாப்பிடவும் கூடாது, ஊட்டினாலே வந்து ரூல்ஸ் பிரேக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி, இன்னைக்கு ஒன்று பண்ணுவோம், சாப்பாடுனா என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்துவோம். ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் ஆட்கள் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க நல்லா தூங்கிடு எந்திரிச்சு என்னெல்லாம் கதை பேசணுமோ என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியவே வராங்க. அப்படி வரதுக்குள்ளேயே 11 மணி 12 மணி அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிடுது. ஸோ அதனாலே பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இவங்கெல்லாம் வெளியே வந்தால் தான் சமைக்கவே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸே இருக்குது. ஸோ இவங்களுக்கு சமைச்சு போட்டு அதுக்கப்புறம் இவங்க சமைச்சு சாப்பிட்டு எத்தனை மணிக்கு நாங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்குது. அண்ட் அந்த ஏக்கமும் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று பண்ணுவோம், சாப்பாடுனா எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனில் வந்து உப்பு அதிகமாக போடலாம் அப்படின்னு சொல்லி பிரவீன் ராஜ் அவர்களும் கனி அவர்களும் பிளான் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நார்மலான ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கை சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக உப்பை தூக்கி அள்ளி போடுறாங்க. அதுலேயும் பிரவீன் ராஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சமைக்கிற மாதிரி சமைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வெளியே போகிறாரு. கனியக்கா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாரா இல்லையான்னு தெரியல. பட் வந்து பார்த்திங்கன்னா கனியக்கா மறுபடியும் போய் உப்பை போட்டு அதுக்கப்புறம் குழப்பி விட்டாங்க. இவங்க டேஸ்ட்டும் பார்க்கக்கூடாது, கரெக்ட் தானே? ஸோ அதை அவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த டாஸ்க்கும் வச்சுருக்காங்க. டேஸ்ட் பார்க்கக்கூடாது அப்படின்னா எப்படி வேணாலும் சமைச்சு கொடுக்கணும். அது மூலிமா பிக் பாஸ் ஹவுஸுக்கும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கும் சண்டை வரும் அப்படின்றதுக்காக தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே வந்து போட்டிருக்காங்க. பட் அதை கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க பிரவீன் ராஜ் அவர்களும் கனி அவர்களும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூடயே இருந்துட்டு மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க பார்த்தியா ஒரு சிலர், அந்த மாதிரி ஆதிரை அவர்கள் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீங்கள் ஏன் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து சமைக்க மாட்டிங்களா, அப்படி இப்படி வந்து பேசுகிறாங்க. அதுக்கு பிரவீனுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது. என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் டேஸ்ட் பண்ணக்கூடாது, தெரியாமல் அவங்க உப்பு போட்டாங்க அப்படின்ற மாதிரி முதல்ல வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. பட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆதிரை வந்து பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கலிங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணோம். அவங்க வந்து சாப்பாடுனா என்னன்றதை உணரணும், நாங்களும் சாப்பிட்ணும், அதாவது பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கவங்களும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத அவங்க உணரணும். அதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பிரவீன் ராஜ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாரு. இதுதான் கேம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். பட் ஆதிரை வந்து அதுக்காக நீங்கள் கேம் விளையாடுறதுக்காக இந்த ஃபுட்டில் வந்து நீங்கள் இதெல்லாம் காட்டாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, ஃபுட் வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஆதிரை வந்து டாச்சு பூச்சின்னு வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பிரவீன் ராஜுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அதனால் நீ யாருமா என்ன கேட்கறதுக்கு, நீ கிளீனிங் டீம் தானே, நீ போய் அந்த வேலை செய்ய வேண்டியதானே, கிச்சன் டீமில் எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் இங்கே உள்ளர வர அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. கனிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, தெரியாமல் தலையை விட்டோமோ அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. பட் ஆதிரை வந்து விடுற மாதிரி இல்லை. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து உப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சுபிக்ஷா டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டனால அவங்க ஒரு பக்கம் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஆதிரை ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டாச்சு பூச்சி நெகர்றாங்க. ஆதிரை சொல்லப்போனால் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் ராஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஆனால் அவங்க சப்போர்ட் பண்ணாமல் இண்டிவிஜுவாலிட்டி வந்து காட்டுற அப்படிங்கிற பேரில் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ரியாக்ஷன் பண்ண வேண்டியது வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் தான். பட் ஆதிரை அவர்கள் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. கேட்டால் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபுட்டு அது வேஸ்ட்டு அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சிக்கன் குழம்புல தான் உப்பு அதிகமாக போட்டிருக்காங்க. தேவைப்பட்டால் மறுபடியும் தண்ணியை ஊற்றி அதை மேனரேட் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதை கொண்டு வந்துடலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பவர் இருக்குது. மறுபடியும் அவங்கள வந்து குக் பண்ண சொல்லலாம். மறுபடியும் தண்ணியை ஊற்றுங்க, பரவாயில்ல, ட்ரை ஆகட்டும், மறுபடியும் அந்த உப்பெல்லாம் குறையட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம். ஆனாலும் இது ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாற்றணும், அதுவும் ஆதிரை ஏன் மாற்றணும் அப்படிங்கிறது தெரில. ஏன்னா இங்கே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதே ஸ்மால் பாஸ் ஹவுஸில் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் சண்டை வருன்றதுனால தான் அதை வந்து பண்ணாங்க. ஃபுட்டுனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. டாஸ்கே நீ ஒழுங்காக பண்ண விட மாட்டேங்கிற, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் சரியாக பயன்படுத்திக்க மாட்டேற அப்படின்னா எதுக்காக இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆதிரை அவர்களே, மறுபடியும் சொல்கிறேன், இதுதான் கேமு. அதனால தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே சொல்லியிருக்காங்க.
பிக் பாஸ் ஹவுஸார் வந்து சமைக்கிறதாங்க இல்லையா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு, அப்படி சமைக்கும் பொழுது உப்பு, காரம், டேஸ்ட்டு எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன ஆகிட போகுது, நாங்கள் டேஸ்ட் பார்க்கலைங்க, டேஸ்ட் பார்க்கக்கூடாதுன்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்ற கூட வந்து சொல்லியிருக்கலாம். இல்லை மறுபடியும் அவங்களுக்கு வந்து தண்ணியை ஊற்றி மறுபடியும் குக் பண்ணி கொடுத்துருக்கலாம். சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கும், நான் இல்லைன்னா சொல்லலை. ஆக்சுவலாக அவங்க கஞ்சியை குடிச்சிட்ருக்காங்க, கஞ்சியே இல்லாமல் வந்து இருந்துகிட்ருக்காங்க. சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பு இல்லை, ரசம் வைக்கிறதுக்கு புளி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் சிக்கன் சமைக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, எல்லாமே ஓகே. பட் இட் இஸ் அ கேம். அந்த கேமை ப்ளே பண்ண விடுங்க. நீங்கள் உங்களுடைய நேர்மையை காட்டுறேன் அப்படிங்கிற பேரில் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து சொல்லப்போனால் நீங்கள் க்ளீனிங் டீம்லேருந்து கிச்சன் டீமுக்கு வந்து ஏன் சண்டை போடுறீங்க? கேட்டால் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப நல்லவங்க, எல்லாமே கரெக்டு தான், ஃபுட்டை வேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பிடிக்காது அப்படின்றதெல்லாம். இப்போ முந்தானேத்திக்கு ஒரு பிரச்சனை வந்து நடந்துச்சு. பார்வதி அவர்கள் வந்து என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க, இவங்களுடைய மேனரிசம்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆக்டிவிட்டீஸே சுத்தமாக பிடிக்கல, இவங்க என்னை வந்து கடுமையாக வேலை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவானதுக்கு அப்புறமா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களும், பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களும் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, பஞ்சாயத்து பேசினாங்க. அந்த இடத்துல ஆதிரி அவர்கள் வந்து சொல்லியிருக்கலாம், இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து ஹியூமன் பீயிங்காக நடத்தணும், ஒர்க்கர்ஸ் அப்படின்னா நீங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் வேலை வாங்கக்கூடாது, சும்மாவெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். ஆனால் பேசலை. ஏன் அப்படின்னா தெரியல. ஏன்னா அவங்களுக்கு எப்போ வந்து ஓப்பன் அப் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் ஓப்பன் அப் ஆகுவாங்க. நேற்றுக்கு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, என் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ருதீனும் வந்து சொல்லிட்டாங்க, சபரிநாதன் சொல்லிட்டாங்க, மற்ற ஹவுஸ்மேட் கண்டஸ்டன்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க. இதுக்கிடையில் ஆதிரி அவர்கள் பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் போச்சு, பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா சண்டைகளாக அது உருவாகுச்சு. கமருதீனை போட்டு தாக்குன்னு தாக்குனாங்க. அதெல்லாம் உண்மை தான். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் கரெக்டு. அந்த பொறுப்பை அவர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பயன்படுத்தியிருந்துருக்கணும். பட் அவர் வந்து கொஞ்சம் லேகிங்காக இருந்தார். அதை நீங்கள் கேள்வி கேட்டீங்க, ஓகே, இதுதான் எங்களுடைய கேமு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி விளையாடக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் ஏன் உப்பு அதிகமாக போட்டீங்க, நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு கேள்வி கேட்குறது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் பரவாயில்ல. அதை நீங்கள் எப்படி சாப்பிடவும் போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி, ஏன், எதுக்காக, ஏன் அப்படின்றது எனக்கு வந்து புரியல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்பா, இந்த ஆதிரை அப்படின்றவங்க தான் வந்து டைட்டில் வின் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்எம் கான்செப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பிக் பாஸை பொறுத்தவரையிலையும் அதுவும் தமிழை பொறுத்தவரையிலையும் ஏஆர்எம் அப்படின்னா ஏல தொடங்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் வந்து வின் பண்ணிட்டார், எம்எல் வந்து முடிஞ்சிச்சு அவருடைய பேர். அடுத்ததாக ஏ மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுடைய பேரில் ஏ ஸ்டார்ட் ஆகிற பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரையே தான். ஸோ அதனால் ஆதிரை தான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவ் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் வெளி சோஷியல் மீடியாக்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆதிரியை பற்றி போட்டாங்கன்னா பிச்சுக்கிட்டு போதுங்க. அது ஏன்லாம் எனக்கு தெரில. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் இட் இஸ் கோயிங் லைக் தட் அப்படின்றது. சரி, எனிஹவ், பட் ஆதிரை அவர்கள் நேர்மையாக இருக்காங்க, எல்லாமே ஓகே, பிரச்சனைகளை கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு டீமுங்க, அதுக்கப்புறம் தாங்க இண்டிவிஜுவலு. ஒன்று இண்டிவிஜுவலாக விளையாடுங்க, இல்லை டீமாக விளையாடுங்க, அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.